நம்ம ஒரு இடத்துக்கு டூர் போகும்போது அந்த ஊரில் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி சில இடங்களை மட்டும்தான் செலக்டிவாக சூஸ் பண்ணி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். முத்து குளித்தலுக்கு பேர் போன துறைமுக பட்டணம் அப்படின்னு அறியப்படுற தூத்துக்குடி மாவட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போதும் நானும் இதே மாதிரி ஒரு ஐட்னரி ரெடி பண்ணேன் பேஸ்ட் ஆன் மை ஓன் இன்ட்ரெஸ்ட். அப்படி நான் கிரியேட் பண்ண அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா இடங்களையும் பார்க்க முடிஞ்சுதா இல்லையா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே துறைமுகம் தான் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால தூத்துக்குடி மாவட்டத்தோட டூரை ஹார்பர்லேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹார்பரை நோக்கி போனோம். சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி வரைக்கும் கடல் வழியாக இருக்கிற வணிகம், வர்த்தகம் இதெல்லாமே பிரிட்டிஷ் ஷிப்பிங் கம்பெனி மூலமாக மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது உள்ளூர் வணிகர்கள் கிட்ட இருந்து. ஸோ உள்ளூர் வணிகர்களுடைய அந்த பொருட்களை இந்த பிரிட்டிஷ் ஷிப்பிங் கம்பெனி அவங்களுடைய கப்பலில் ஏற்றுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதா வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கப்புறம் தான் நிறைய எதிர்ப்புகளுக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கும் நடுவில் தான் பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனிக்கு போட்டியாக இந்த உள்நாட்டு கப்பல் கம்பெனியை வ.உ.சி. ஐயா அவர்கள் தொடங்குறாங்க. அதனால தான் அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற ஒரு பட்டமே கொடுத்தாங்க. வ.உ.சி. அவர்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவர் இல்லை, திருநெல்வேலி ஒட்டப்பிடாரத்தில் பிறந்திருந்தாலும் கூட கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கிறதுனால தான் இந்த துறைமுகத்துக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய துறைமுகம் அப்படின்னு அறியப்படுது. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆப்வியஸாக சென்னை போர்ட்டு தான். இதை தவிர தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு 17 சின்ன சின்ன துறைமுகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய துறைமுகம் அப்படிங்கிறதுனால அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட போனால் கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். பொதுமக்களுக்கு துறைமுகத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை துறைமுகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. திரும்ப போய் வெயிட் பண்ணி ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கி பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து திரும்பிட்டோம். பட் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இந்த துறைமுகத்துக்குள்ளே மக்கள் அனுமதிக்கப்படுறாங்க. கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுற வ.உ.சி. ஐயாவோட பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி மட்டும் மக்கள் இதுக்குள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி மட்டும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, செப்டம்பர் 5 அன்னைக்கு மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. சரி, ஹார்பர் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹார்பருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹார்பர் பீச்சை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கே வண்டியை விட்டோம். இந்த பீச்சிலேருந்து பார்த்தாலே ஹார்பர் கொஞ்சம் தூரத்தில் தெரியும். நான் நோட் பண்ண வரைக்கும் இந்த பீச் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான பீச் கிடையாது, அப்படி தான் சொல்லி ஆகணும். மீனவர்கள் அவங்களுடைய இந்த போட்டெல்லாம் நிப்பாட்டி வைக்கிறதுக்கான ஒரு இடம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த பீச்சு சென்னையில் இருக்கிற அந்த காசிமேடு பீச்சை தான் ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு எனக்கு தோணுது. சென்னை காசிமேடு பீச்சில் மீனவர்கள் அவங்க பிடிச்சிட்டு வந்த அந்த மீனை போட்லேருந்து அப்படியே இறக்கி ஃப்ரெஷ்ஷாக அந்த கடற்கரையிலே வச்சு விற்கிறத நம்ம பார்க்க முடியும். சென்னை வாசிகளுக்கு இது நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இந்த பீச்லையும் அவங்க பிடிச்சிட்டு வர அந்த மீனை கடற்கரையிலே வச்சு விற்கிறத இங்கேயும் பார்க்க முடியுது. ஸோ உள்ளூர் வாசிகள் மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்கு இங்கே தான் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பீச் அவ்வளோ ப்ளசண்ட்டாலாம் இருக்காது. எல்லா இடத்துலையும் மீன் ஸ்மெல்லு, கருவாடு ஸ்மெல்லு இதுதான் வரும். உள்ளூர் வாசிகள், வியாபாரிகள் இவங்க மட்டும் மீனவர்கள் கொண்டு வர மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல. இங்கே நிறைய கொக்குகளும் இந்த மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி போல். ஹார்பர் பீச்சை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் லிஸ்ட்டில் இருந்த அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தா தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் பீச். கிட்டத்தட்ட சென்னை மெரினா பீச் மாதிரி. சென்னைக்கு வந்தால் டூரிஸ்ட் எல்லாருமே மெரினா பீச்சுக்கு போகிற மாதிரி தூத்துக்குடி வர்ற டூரிஸ்ட் ஆகட்டும் இல்லை உள்ளூர் மக்களாகட்டும் நிறைய பேர் போகிற ஒரு ஃபேமஸான பீச் அப்படின்னு பார்த்தா இந்த பேர்ல் பீச் அப்படின்னு சொல்லப்படுற முத்துநகர் பீச் தான். மெரினா அளவுக்கு பெரிய சைஸாக இல்லைன்னா கூட இந்த பீச் கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு இடம் தான். பார்த்தாலே தெரியும் நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பீச்சை கொஞ்சம் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. குப்பைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பீச்சை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படிங்கிற கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நாங்கள் போன டைம் அரௌண்ட் 11 o'clock இருக்கும். அந்த டைமில் கூட மக்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் ஈவினிங் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் போல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீச்சுக்கே உரிய சில அடையாளங்கள் இருக்கும் இல்லையா? பீச் ஓரியன்டான சில ஷாப்ஸு, டாய்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிற சில ஷாப்ஸு, சில்ட்ரன் ரைட்ஸு, பஜ்ஜி கடை, மக்காசோளம் சுட்டு விற்கிறது இதெல்லாம் இங்கே மிஸ்ஸிங். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கடை மட்டும் இருக்குது. ஒருவேளை ஈவினிங் இதெல்லாம் கொண்டு வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இல்லை பீச்சை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த கடைகள்லாம் உள்ளே அனுமதிக்கப்படலையா அப்படின்னு எனக்கு தெரியலை. உள்ளூர் வாசிகளுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஹார்பருக்கு போகிற வழியில் சில விஷயங்களை நோட் பண்ணோம். அந்த பில்டிங்லேருந்து வெளியில் அந்த புகை சொலிச்சு இது ஃபேக்ட்ரிஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேக்ட்ரிஸை பார்க்க முடிஞ்சுது. மெயினாக தூத்துக்குடி அனல் மின் நிலையம் இதை இந்த ஹார்பருக்கு போகிற வழியிலேயே லெஃப்டில் பார்க்க முடிஞ்சுது.
இங்கேருந்து அதிகப்படியாக வெளியேறுற இந்த புகையெல்லாம் பார்க்கும்போது ஏர் பொல்யூட் ஆகுதே அப்படிங்கிற ஒரு கவலையோடு தான் இந்த இடத்த கடந்து போனோம். இந்த வீடியோவோட டைட்டிலில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இங்கே நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். தூத்துக்குடி அப்படின்ன உடனே முத்து குளித்தல், துறைமுகம், அடுத்து நமக்கு இம்மிடியேட்டாக ஞாபகத்துக்கு வர்றது இந்த உப்பளங்கள் தான். சாப்பாட்டில் என்னவெல்லாம் ஆட் பண்ணாலும் கடைசியில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணலன்னா அந்த சாப்பாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு ஒரு பழமொழி வேற. அதுக்கும் மேலே உப்பில் இருக்கிற அயோடினால் நமக்கு இந்த பிரச்சனை வராது, அந்த பிரச்சனை வராது அப்படின்னு நிறைய விளம்பரங்களை வேற பார்க்குறோம். அப்பேற்பட்ட உப்பு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு என்ன மாதிரி சில ஆர்வ கோளாறுகள் நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் இந்த உப்பு ஃபேக்ட்ரி விசிட் அப்படின்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஏதாவது ஒரு கைடு மூலமாக இந்த உப்பளங்களை எல்லாம் சுற்றி காமிச்சு உப்பு எப்படி தயாரிக்கிறாங்க, அதோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபைனல் ப்ராடக்ட் ஆகிற வரைக்கும் என்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். தூத்துக்குடிக்கு டூர் போகிறவங்களும் தூத்துக்குடியோட இன்னொரு அடையாளமான இந்த உப்பளங்களை பற்றி கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு திரும்புவாங்க. கேரளாவை பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு டைட்டிலில் நான் ஏன் சொல்லியிருக்கேன்னா, ரீசெண்டாக மூணாருக்கு டூர் போயிருந்தப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காந்தலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். காந்தலூரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த உப்பளங்கள் ரிலேட்டடாக ஒரு விஷயத்த இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். காந்தலூரை சுற்றி இருக்கிற இடங்களில் நிறைய ஜாகரி ஃபேக்ட்ரிஸை வந்து பார்க்க முடியும். எல்லா நாட்டு சக்கரை ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ஃபேக்ட்ரி விசிட் அவைலபிள் அப்படின்னு. இதுக்கு அவங்க எதுவும் சார்ஜ் எல்லாம் பண்ணுறதில்ல. வர்ற டூரிஸ்ட் வண்டி எல்லாமே அந்த ஃபேக்ட்ரி முன்னாடி நிற்காம போகிறதில்ல. சரி, இந்த ஃப்ரீ விசிட் கொடுக்கறதுனால இந்த கரும்பு ஃபேக்ட்ரிக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்குனே ஒரு யூனிட் இருக்குது. போகிறவங்க எல்லாருமே அதை ட்ரை பண்ணுறாங்க. பட் கரும்பு ஜூஸ் ஃப்ரீ கிடையாது. அடுத்து ஃபேக்ட்ரி விசிட், நாட்டு சக்கரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வரும்போது ஒரு அவுட்லெட் இருக்குது. நம்ம சாதாரணமாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த சேல்ஸ் அவுட்லெட்டில் குறைஞ்சது 5லேருந்து 6 வகையான ஃப்ளேவர்ஸில் நாட்டு சக்கரை விற்கிறாங்க. இதை தவிர பை ப்ராடக்ட்ஸ், வெல்லம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேறு இருக்குது. ஸோ போகிற டூரிஸ்ட் எல்லாருமே மினிமம் 2 ஃப்ளேவர்லையாவது நாட்டு சக்கரை வாங்காமல் வர்றதில்லை. ஸோ ஒரு டூரிஸ்ட் விசிட்டை எப்படி ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி தமிழ்நாடு டூரிசம் ஏன் இந்த உப்பளங்களை யோசிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் தூத்துக்குடியில் ஆல்ரெடி இருக்குப்பா, உப்பு ஃபேக்ட்ரி விசிட்லாம் ஆல்ரெடி இருக்குது, உனக்கு தான் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கே இது இருக்குது அப்படின்னு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தூத்துக்குடி உப்பளங்களை பற்றி சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணணும்னா, இந்தியாவில் தயாரிக்கிற உப்பில் 10ல் 1 பகுதி உப்பு தூத்துக்குடியில் தயாரிக்கப்படுது. தமிழ்நாட்டில் 2வது இடம். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலே தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி வாழ்கிறாங்க. இந்த உப்பளங்களை ஜஸ்ட் வழியில் போகும்போது பார்த்தது தான், அதனால் எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் இறங்கி போய் இந்த உப்பளங்களையெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இது எப்படி தயாரிக்கிறாங்க, என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறத கேட்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அடுத்து என்னோட லிஸ்ட்டில் இருந்தது ஹேர் ஐலாண்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, முயல் தீவு அப்படின்னு சொல்லிட்டு. கூகுள் மேப் எல்லாம் போட்டு பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி, அந்த மாதிரி ரயில்வே கிராஸ் எல்லாம் தாண்டி, ஃபேக்ட்ரி ஏரியாஸ் எல்லாம் தாண்டி போனா பூட்டி இருக்கிற ஒரு பெரிய கேட்டு முன்னாடி அந்த ரோடு எண்ட் ஆகுது. அங்க இருக்கிற கேட் கீப்பர் சொன்ன பதில் பப்ளிக் ஆக்சஸ் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சிவில் டிபார்ட்மெண்ட்ல சிவில் சைன்லாம் வந்தாதான் விட முடியும். அடுத்து ஒரு ஏமாற்றம். இந்த இடத்த நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு குட்டி ஐலண்டு. முன்னாடி அது ஐலண்டாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ அது ஐலண்டுன்னே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ரோடு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அதை இப்போ ஐலண்டுன்னே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஹேர் ஐலண்ட் அப்படின்னே சொல்லி பழகினதுனால இப்பவும் அந்த இடம் வந்து முயல் தீவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அங்கே ஒரு டவர் இருக்குது. பெர்மிஷன்லாம் வாங்கினா அந்த டவருக்கு மேலே வரைக்கும் கூட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்தேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு 2 லைட் ஹவுஸ் இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இதுதான் லார்ஜஸ்ட் ஐலண்ட் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி ஹார்பருக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு ஃபேமஸ் பிக்னிக் ஸ்பாட்டாக தான் இருந்திருக்கு. அந்த ஊர் மக்களுக்கும் சரி, டூரிஸ்ட்டுக்கும் சரி. அதாவது பொங்கல் டைமில் இந்த இடத்துக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் கூட ஆப்ரேட் பண்ணுவாங்களாம். பர்டிகுலராக இந்த காணும் பொங்கல் சமயத்தில் மக்கள் நிறைய பேர் இங்கே வர்றது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சில சம்பவம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குற்ற சம்பவங்கள். அந்த சம்பவங்கள்னால இந்த இடத்துக்கு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுறது இல்லை. ஸோ உங்கள் லிஸ்ட்டில் இந்த ஹேர் ஐலண்டு இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்லேருந்து இந்த ஐட்டத்தை தூக்கிடுங்க. தேவையில்லாமல் அங்கே போய் உங்கள் நேரத்தையும் உங்கள் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தூத்துக்குடியில்
அடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்த ஒரு இடம் பாரதி பிறந்த வீடு. ஹபாடா, இதுக்காவது ஆக்சஸ் இருக்கே அப்படின்னு உள்ள கேமராவை கொண்டு போனால் கேமரா நாட் அலவுட் அப்படின்னு கூலாக சொல்லிட்டாங்க. அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுற ஒருத்தர் தான் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிற அத்தனை விஷயங்களையும் நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சொன்ன சில விஷயங்கள் என்னென்னா, இந்த வீடு கிட்டத்தட்ட வந்து 250 வருஷம் பழைய வீடு அப்படின்னு சொன்னார். பார்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் தெரிஞ்சுது. பாரதியாரோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவர்களுடைய தோழர்களோட இருக்கிற ஃபோட்டோஸ், இன்னும் விடுதலை போராட்ட காலத்தில் யார் கூடலாம் அவர் பயணித்தாரோ அவங்களுடைய ஃபோட்டோஸ், சென்னை ட்ரிப்ளிகேன், பாண்டிச்சேரி இந்த இடங்களெல்லாம் அவர் வாழ்ந்த வீடு அதோட ஃபோட்டோஸ், அவர் கைப்பட எழுதின நிறைய மடல்கள், இன்னும் அவருக்கு எந்தெந்த லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் இது எல்லாத்தையும் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அவருடைய கம்ப்ளீட் லைஃப் ஜேர்னி இது எல்லாத்தையும் அந்த வீட்டில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. தனக்கு 12 லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறெங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் நம்ம முண்டாசு கவி. பாரதியார் மணி மண்டபம் வேற தனியாக இருக்குது, அது இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் செட் ஆகலை. இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வெளியில் வரும்போது பாரதியார் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலை இருக்குது. அந்த சிலைக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. தமிழர்கள் எல்லாருமே பாரதியாரோட ரசிகர்களாக தான் இருப்போம். ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு இது பார்க்க வேண்டிய ஒரு இடம். தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னோட லிஸ்ட்டில் இருந்த அடுத்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் அரண்மனை. பழங்கால அரண்மனை, கிட்டத்தட்ட 500 வருஷ பழசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்ல நம்மளால வாழ முடியாது. அட்லீஸ்ட் அந்த அரண்மனை எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையோட தான் நம்ம போவோம். போன எங்களுக்கு அங்கேயும் ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. உள்ள போய் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அரண்மனையை அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் தான் மெயின்டைன் பண்றதாகவும், ஏதோ சில பிரச்சனைகள்னால அந்த அரண்மனை க்ளோஸ் பண்ணி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருத்தர் ஊர்க்காரர் சொன்னார். பட் உண்மையான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்கள் பார்க்க ஆசைப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை. இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரே நாளில் கவர் பண்ணோம். கழுகுமலையில் 3 ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இருக்கு. சமணர் படுகைகள், அப்புறம் ஒரு முருகன் டெம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டுவான் கோவில். இது ரெண்டுமே குடைவரை கோயில் தான். என்ன கேட்டிங்கன்னா தூத்துக்குடி போனதுலேயே உருப்படியான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கழுகுமலை தான். நம்ம எங்கே போனாலும் புதுசாக சில விஷயங்களை பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான விஷயம்தான் இந்த வெட்டுவான் கோவில். ஒரு பெரிய பாறையவே குடைஞ்சு ஒரே கல்லில் ஒரு கோவிலவே உருவாக்கியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே வித்தியாசமாகவும் ஒரு யூனிக்கான விஷயமாகவும் இருந்தது. ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் மட்டும் இல்லை, இது நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு வந்தது உண்மையிலேயே ரொம்பவே திருப்தியாக இருந்தது. இந்த கழுகுமலை அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோவே போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்குது. இதோட என்னோட லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போது தூத்துக்குடியில் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள், தூத்துக்குடியை சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குது. அதில் திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்பவே ஃபேமஸ். பட் டூரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் வந்து ஊர் சுற்றி மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடியை சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தூத்துக்குடியில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். திண்டுக்கல்னா பூட்டு, மதுரைனா மல்லி, திருச்சினா மலைக்கோட்டை, அந்த மாதிரி தூத்துக்குடிக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடி முத்து குளித்தலுக்கு ஃபேமஸ். அப்புறம் துறைமுக பட்டணம். இங்க இருக்கிற இந்த உப்பளங்கள் ரொம்பவே யூனிக்கானது. வேற எந்த ஊர்லயும் பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. பாரதியார் மட்டும் இல்ல, உமரு புலவர் அவரும் இந்த தூத்துக்குடியில் இருக்கிற எட்டயபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு. எட்டயபுரம் முன்னாடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் அது வந்து தூத்துக்குடி கீழே வந்திருக்கா என்னன்னு தெரியல. இதை தவிர அடுத்த முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர் கட்டபொம்மன், அவருடைய டயலாக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் பிறந்த இந்த பாஞ்சாலங்குறிச்சியும் இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கு. அடுத்து முக்கியமா சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோம். இங்க இருக்கிற இந்த ஸ்வீட் மக்ரூன்ஸ் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸ். சுகர்னால செஞ்ச அந்த மக்ரூன்ஸ் வந்து நம்ம ஊர்களில் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நிறையவே கிடைக்கும். பட் இங்க அதே மக்ரூன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல இருக்கு. நாட்டு சர்க்கரையில் செஞ்ச மக்ரூன்ஸ், கருப்பட்டி, வெல்லம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸில் செஞ்ச மக்ரூன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கு. அது இங்கே ஒரு யூனிக்கான விஷயம். இதை தவிர சாப்பாட்டு ஐட்டத்தில் தூத்துக்குடி பரோட்டா, இங்கே வைக்கிற வத்த குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி சுற்றி இருக்கிற இடங்களில் பனை தொழில் இங்கே ஃபேமஸ். அதனால பனை சம்மந்தப்பட்ட சில பொருட்கள்லாம் இங்கே ரொம்பவே கிடைக்கும். அதாவது பனங்கருப்பட்டி, இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல். முத்து குளிக்கிறது மாதிரியே சங்கு குளிக்கிறதுன்னு ஒரு விஷயம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீன் தொழில். அடுத்து தூத்துக்குடியில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் தேரிக்காடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற ஒரு குட்டி பாலைவனம் அப்படின்னே சொல்லலாம். இதோட மண்ணு தான் இதோட சிறப்பு. வித்தியாசமான ஒரு கலர், ரெட்டா
ரெட்டா இல்லை மெரூனான்னு சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு கலரில் யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேரி காடு வந்து ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்டாக கூட இருக்குது. நாடோடி அப்படிங்கிற படத்தில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸ் சீன் கூட இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் அசுரன் படத்தில் வர்ற ஒரு ஃபைட் சீன் அதுவுமே இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் சொல்லப்படுது. உங்களுக்கு தூத்துக்குடியில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் அடிஷ்னலாக இன்னொரு நாள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற வைல்டு லைஃப் சாங்சுரி, ஃபேமஸான சர்ச்சஸ், அப்புறம் நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா உங்கள் ஐட்னரியில் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய தம்ஸ் அப் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வேல்யூபிளானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரம்ஜான். தன்னையே சகி என்று சரணமெய்தினே